வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட் சைட் செய்கிற காளான் பார்க்க போகிறோம். இது அவங்க காளானை போட்டு செய்கிறதில்ல, கேபேஜ் போட்டு தான் அவங்க அந்த கிரேவி செய்கிறாங்க. நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வெளியில் கண்டதையும் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாக. கேபேஜ் இந்த மாதிரி நைஸாக துருகி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, வரமிளகாத்தூள், மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மைதா ஒன்று எடுக்கிறோன்னா கார்ன்ஃப்ளவர் பாதி எடுத்தால் போதும். ஃபுட் கலர், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு கலக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நைஸாக துருக்கி வச்ச கேபேஜில் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள், ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும், ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாமே நல்ல ஒரு பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கலக்குங்க. தண்ணி விட்டு கலக்குனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நீங்கள் கலந்து 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். சூடானதையும் அந்த கேபேஜை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் அப்படியே உதிர்த்தி போட்டாலும் கூட நல்லது தான். நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோண்டியும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், ஏன்னா அந்த கேபேஜ்லேயும் நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஜாஸ்தி ஆகிற போது, ஏன்னா அந்த கேபேஜ்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் திரும்பி ஆட் பண்ணிக்கலாம்.
ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ சாஸ். இது ரெண்டும் தான் வந்துட்டு நம்ம அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா சாட் மசாலா அது இதுன்னு சொல்லிட்டு கண்டதையும் ஆட் பண்ணுவாங்க. அந்த கேபேஜ் எல்லாம் எப்போ செஞ்சுருப்பாங்கன்னே தெரியாது. அதனால் நீங்கள் வீட்லேயே வந்துட்டு செஞ்சு கொடுங்க. நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கேபேஜ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணல, அது வந்துட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது நல்லா இழுத்துட்டு நல்ல கிரேவி திக் கிரேவியாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாலும் கூட பிரச்சனை இல்லை. இப்போ அந்த தண்ணி நல்லா சூடானதையும் வந்துட்டு இந்த கேபேஜ் ஆட் பண்ணிட்டோம், ஃப்ரை பண்ணி வச்சதை. இப்போ இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு நல்லா குத்தி விடுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கேபேஜ் அந்த உருண்டையாக உள்ளதெல்லாம் வந்துட்டு நல்லா உதிர்ந்து இந்த மசாலா கூட நல்லா சேரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இறக்க போகிற சமயத்துக்கு நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போ பாருங்கள், அந்த எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றினோம், ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். ஆனால் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த கேபேஜ் வந்துட்டு நல்லா வந்துட்டு அதில் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா குத்தி விடணும், கிளறி விடாதீங்க, நல்லா குத்தி விடுங்க. குத்தி விட்டால் இந்த மாதிரி நல்லா நல்லா கிரேவியாக கிடைச்சிரும். ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். கார்னிஷிங் பண்ணியாச்சு. டேஸ்டியான ரோட் சைட் காளான் வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.